வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட ரொம்ப வலுவாக சிக்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போதும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே அவர் எடப்பாடி பழனிசாமியை வச்சு கூட்டணியை உறுதிப்படுத்தும் போது கூட கூட்டணி ஆட்சின்னு தான் சொன்னார். ஆனால் அதெல்லாம் கிடையாது, கூட்டணி ஆட்சிலாம் இல்லை, அமித்ஷா அப்படி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி அவர் மாற்றி கொஞ்சம் எங்கே கம்மா போடணும், புள்ளி வைக்கணும், கொஞ்சம் நீட்டி பேசணும் அப்படின்லாம் பேசி பார்த்தாரு. சரி, அப்போதைக்கு அவர் சமாளிக்கிறாரு. சரி, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத அதிமுகவினர் ஏற்றுக்கிட்டாங்க. சரி, நம்ம தலைவர் சொல்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அமித்ஷா திரும்பவும் இந்த சமயம் மதுரைக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா, அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நிறுத்தி நிதானமாக சொல்லிட்டார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா, அங்கே கூட்டத்துக்கு முன்னாடி நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தினார்ல. நயினா நாகேந்திரன் எப்படி செயல்படுறாரு, அப்புறமா கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை, ஏன் நயினா நாகேந்திரனுக்கு ஒத்துழைக்க மாட்டேறீங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தான் நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக இருப்பார். ஏன்னா அதிமுகவோட எந்த விதமான பஞ்சாயத்தும் வந்துடக்கூடாது. அதே போல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது, தொகுதியை நம்ம கேட்டு வாங்கணும், அது வரைக்கும் நயினா நாகேந்திரனுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணாதீங்க, அது பாஜக விமர்சனம் பண்ணுற மாதிரி தொகுதி பங்கிட்டு முடிகிற வரைக்கும் அவர் கொஞ்சம் விமர்சனம் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அமித்ஷா பேசின அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பாஜக தொண்டர்களுக்கு அது உற்சாகம், பாஜக நிர்வாகிகளுக்கு அது ரொம்ப பெரிய ஆசை தான். அது பாஜக 50 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் நிற்க போகுது அப்படின்னா பாஜக நிர்வாகிகள்லாம் சந்தோஷம்தான், ஆஹா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி. எந்தெந்த தொகுதியில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானையுமே அமித்ஷா போட்டு கொண்டான்ட்டார். எந்தெந்த தொகுதி அதிமுக நாடாளுமன்ற தொகுதிகள் தேர்தலில் டெபாசிட் இழந்த தொகுதிகள் இருக்குல்ல, ஒரு 7-8 தொகுதிகளில் டெபாசிட் இழந்துருச்சு. அந்த தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணிக்கங்க, அந்த தொகுதியை குறிப்பிட்டுக்கங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் 2வது இடத்துக்கு வந்துச்சுல்ல, அந்த இடங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. அப்படி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா ஒரு 80 தொகுதிக்கு மேலே வருது. நம்ம 30 வேணால் கழிச்சிருவோம். முக்கியமான தொகுதிகள், அந்த தொகுதிகளை மட்டும் கணக்கு பண்ணி ஒரு 50 தொகுதிகளை நம்ம போட்டி போட போகிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 50 தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான கோஷ்டி பூசல் எந்த மாதிரி வச்சுக்காதீங்க. 50 தொகுதிங்கிறது நமக்கு மிக முக்கியமான தொகுதி, அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இந்த விஷயம் தான் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி 50 தொகுதி அவங்க கரெக்டாக கேட்குறாங்க, 50 தொகுதியில் களத்தில் இறங்கி போட்டி போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதிமுக பாஜகவுக்கு 50 தொகுதி கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருக்குது, அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமி விளக்கணும்ல, எடப்பாடி பழனிசாமி ஏதாவது சொல்லணும்ல, இன்னும் சொல்லவே இல்லை. அது இல்லாமல் திரும்ப அழுத்தம் திருத்தமாக கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி அமைச்சரவை தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு வேறு போயிருக்கிறார். இது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி இன்னும் சொல்லாமல் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பாஜக வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரா அப்படின்னாலும் அதையாவது சொல்லலாம். எதுவுமே சொல்ல முடியல, வலுவாக மாட்டிட்டு நிற்கிறார். கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் 20 தொகுதிகள் தான் கொடுத்தாங்க. அப்போ பாமக கூட்டணியில் வந்துச்சு. பாமக கூட்டணியில் வந்தபோது பார்த்திங்கன்னா, அவங்க எவ்வளோ கேட்டாங்க? நாங்கள் பாஜகவோட அதிகமான ஒரு செல்வாக்கோடு இருக்கிறோம். அப்போ பாஜகவோட செல்வாக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, ஒரு 3% கீழேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ பாஜகவோட நிலைமை வேறு, தனிப்பட்ட முறையிலே ஒரு 11% மேலே போயிடுச்சு. பாமகவோட அதிகமான ஓட்டு வங்கியை இப்போதைக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ பாமக என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஓட்டு சதவீதம் அதிகம், நீங்கள் பாஜக கொடுக்க 20 தொகுதிகளை கொடுத்துருக்கீங்க, உங்களோட நாங்கள் கூட்டணி வைக்கணும் அப்படின்னோம்னா எங்களுக்கு பாஜகவோட அதிகமான ஒரு தொகுதியை கொடுத்தாகணும் அப்படின்னு கேட்டு வாங்கினாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவோட ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப கம்பல்சரியாக தேவை. சரி கொடுப்போம், 23 தொகுதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் பேரம் பேசி அவங்க 30லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சரி எங்களுக்கு பாஜகவோட 3 தொகுதி அதிகமாக கொடுக்குறீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்க. இப்போ இந்த தேர்தலில் பாஜக ஒரு 50 தொகுதியில் போட்டி போட போகுது அப்படின்னு சொன்னால் பாமக எப்படி கேட்பாங்க? 50 தொகுதிக்கு மேலே தான் கேட்பாங்க. ஏற்கனவே ராமதாஸ் என்ன சொல்லிகிட்டு இருந்தார், இங்கே பேர் நம்ம பாட்டுக்கு கூட்டணியில் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு 50 தொகுதியில் வெற்றி பெறக்கூடியதுக்கான வியூகம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். எல்லாத்துக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். தேர்தலில் நம்ம படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறதுக்கான வியூகம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 50 தொகுதியில் நம்ம ஜெயிக்க முடியும். 50 தொகுதியில்னாலும் 40 தொகுதியில் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட நம்ம பேசினோம்னா 40 தொகுதிகளை நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
அவர் வெற்றி பெறாரோ இல்லையோ, இதெல்லாம் கூட்டணிக்குள்ளே என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னா எனக்கு மினிமம் 40 தொகுதி கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷனை அவர் போட்டு வச்சிருக்கிறார். அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா இப்போ பாஜக 50 தொகுதி கேட்குது அப்படின்னா பாமகவுக்கு அதிமுக கண்டிப்பாக ஒரு 40 தொகுதியாவது ஒதுக்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ வந்து ராமதாஸ் வந்து பாஜகவோட கூட்டணி வேணான்னு சொல்லவே இல்லை. அவர் வந்து குருமூர்த்திகிட்ட பேசுனது போனது வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தொகுதி பங்கீடு தான். எங்களுக்கு வந்து 20ஓ 25ஓ கொடுத்து எங்களை ஏமாற்றிக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறதுலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் பேசி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ இதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ தேமுதிக இருக்கிறாங்க. தேமுதிக அடுத்து அவங்களுமே வந்து நேற்றெல்லாம் பேசும்போது ராஜ்யசபா சீட்டை குறித்து பிரேமலதா பேசும்போது கூட அந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னார், நாடாளுமன்ற தேர்தலில் தரேன்னு சொன்னார், எழுதி கொடுத்தாரு, எந்த வருஷம்னு போடலை. அப்போ அவர் சொன்ன வார்த்தை வந்து என்னென்னா, இல்லைம்மா வருஷம்லாம் போடுறது கிடையாது, நாங்கள் எழுதி தரதான், என் வார்த்தை தான், இங்கே வந்து என் வார்த்தை தான் மிக முக்கியம், நான் ராஜ்யசபா சீட்டு தருவேன்னா தருவேன், அவ்வளோதான், உங்கள் நம்பிக்கைக்காக தான் நான் எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். வருஷம் போடலை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு வர ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக இது எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையில் அதுதான் இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ மாற்றி பேசுகிறாரு. சட்டமன்ற தேர்தலில் எங்கே தேமுதிக மாதிரி ஓடிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் பார்த்திங்கன்னா நான் 2026 தரேன்னு சொல்லியிருக்காரு. அது தேர்தலுக்கு முன்னாடி வர ராஜ்யசபா சீட்டா இல்லை தேர்தலுக்கு பின்னாடி வர ராஜ்யசபா சீட்டாலாம் அதெல்லாம் கிடையாது, தெரியல. அவருக்கே தெரியல. எடப்பாடி பழனிசாமியே பாவம் ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறாரு. அதனால் நேற்று கூட அவங்க பேசும்போது கூட பொறுத்தவர் பூமி ஆழ்வார், இருங்க நம்ம பொறுத்து பார்ப்போம், எடப்பாடி அண்ணன் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, 2026 தரேன்னு சொல்லியிருக்காரு, பொறுத்தவர் பொறுமை ஆழ்வார் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களும் வந்து கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு நேற்று தெரியுது. ஏன்னா பாஜக சில அழுத்தங்களை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேமுதிகவும் வரும். தேமுதிக என்ன செய்வாங்க, இப்போ இவங்க வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, இப்போ பாஜக 50 தொகுதி கேட்குது, இவர் வந்து 40லேருந்து 50 கேட்குறாரு, ரெண்டுமே 100 ஆயிடுச்சு, என்ன பண்ணுவாங்க? தேமுதிக வந்து சும்மா இருப்பாங்களா? எங்களுக்கு ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கொடுங்க, நாங்கள் வாங்கிட்டு ஓரமாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க நேற்று சொல்லும்போது கூட எங்கள் வாக்கு வங்கியெல்லாம் சரியில்லைங்க, நாங்கள் 234 தொகுதியில் நிற்கும்போது நாங்கள் வந்து 8.53% வாங்கியிருந்தோம். அதே போல் அதுக்கப்புறமா வந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10% மேலே வாங்கியிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் 40 தொகுதியிலையுமே நாடாளுமன்ற தேர்தலில் நின்றோம். அப்படி தான் நின்றோம். அப்போ நாங்கள் கூட்டணி கட்சி தனித்து போட்டி போடும்போது இத்தனை சதவீதத்தை வாங்குகிறோம் நாங்கள் எல்லா இதுலேயும் சேர்த்து. ஆனால் இப்போ நாங்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து இயங்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் தான் நாங்கள் போட்டி போட முடியுது. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 5 தொகுதியில் போட்டி போடுறோம்னா அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு வாக்கு சதவீதம் இத்தனை தேமுதிகவுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. எல்லா மாநிலங்களும் எல்லா மாவட்டங்களையும் சரி தேமுதிகவுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது. அது வந்து எங்கேயுமே குறைக்க முடியாது, குறை சொல்ல முடியாது. தேமுதிக இந்த தேர்தலில் அதை நிரூபிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா எங்களுடைய வாக்கு கூட்டணி கட்சிகளுக்கு போகுது, அது கூட்டணி வாக்குகளாக அவங்க கட்சி வாக்குகளாக மாறிடுது. அதனால வந்து வாக்கு சதவீதத்தை பற்றி எங்கள்கிட்ட சொல்லாதீங்க, இந்த கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நேற்று பிரேமலதா கொஞ்சம் தெளிவாக தான் சொன்னாங்க. சரி, அவங்க சொல்கிறாங்க, இப்போ எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க குறைஞ்சது 25 தொகுதியாவது கேட்பாங்க. கண்டிப்பாக பாஜகவுக்கு நீங்கள் 50 கேட்குறீங்கள, இப்போ எங்களுக்கு 25 கொடுங்க, 20 கூட மேக்ஸிமம் எதிர்பார்ப்பாங்க. 20லேருந்து 25 ஜெயிக்கிற தொகுதிகளை அவங்க கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 125 தொகுதி போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. இப்போ அதிமுகலாம் பகிர்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னங்கடா இது, கூட்டணி கட்சி இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லை, ஒரு ஆளுமையான ஒரு தலைமை இல்லை, ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை. ஜெயலலிதா போல் ஒரு பவராக இருந்தால் அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இங்கே யாருமே இல்லையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க கண்டிப்பாக அவங்க கேட்குறத கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லாமல் அதிமுக ஓட்டு வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இது பாஜக உணர்ந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவங்கள அதிமுகவுலையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறார். அதே போல் ரெட்டை இலை சின்னத்தில் போட்டி போடவும் அவங்கள அனுமதிக்க மாட்டார்.
டிடி தினகரனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் குக்கர் சின்னம் அவருக்கு இருக்குது. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போட எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்க மாட்டார். அது தொடர்பான பேச்சுவார்த்தை அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுகிறாரு. இல்லைங்க, அவங்கள அதிமுகவுக்குள்ளே நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். அமித்ஷா வந்து இன்னமும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஓபிஎஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஓடுது. ஆனால் ஓபிஎஸ் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, டிடிவி தினகரன் ஓபிஎஸ், நாங்கள் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற மூலமாக தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்குமான ஒரு சுயேட்சை சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து நின்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கான பேச்சுவார்த்தையில் சம்மதிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் ஒரு 10 தொகுதி கேட்குறாரு, ஓபிஎஸ் ஒரு 10 தொகுதி கேட்குறாரு. இந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அவங்க கேட்க தானே செய்வாங்க. அப்போ வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 125 ஆயிடுச்சா, இவங்க 10னா 145 தொகுதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்புறம் புதிய தமிழகம் இருக்குது, தமிழக முன்னேற்ற கழகம் இருக்குது, பாரிவேந்தர் கட்சி இருக்குது, ஏசி சண்முகம் கட்சி இருக்குது, இப்படின்னு நிறைய கட்சிகள் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க கேட்பாங்க, 2 தொகுதியாவது கேட்பாங்க, 2 தொகுதியிலேருந்து 5 தொகுதியாவது கேட்பாங்க. ஜிகே வாசன்லாம் இருக்கிறாரு. அவங்கெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள்? இப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 150 தொகுதிக்கிட்ட நெருக்கி வந்துடுது கூட்டணி கட்சிக்கு. மீதியில் தான் வந்து அதிமுக போட்டி போட முடியும். இதை எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லுவாரா? எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக வந்து அப்படி வந்து எல்லாம் இந்த கூட்டணி கணக்குகள்லாம் ஒத்துழைச்சா தான் மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஆசை கனவு எல்லாமே நடக்கும். அப்படி நடக்கலை அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதே கஷ்டமாக போயிடும். அதனால் இப்போ விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்துகிறது பாஜக தான். பாஜக ஒரு முடிவு பண்ணி வாங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ராம்தாஸுக்கே வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பார், இவ்வளோ தொகுதி இந்த ஏரியா அப்படிங்கிறதெல்லாம் ராமதாஸ் வந்து புள்ளிவரத்தோடு கேட்டிருப்பார். அதுக்கெல்லாம் ஓகே சொன்னால் ஓகே பாஜக கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசியிருப்பார். அது நடந்திருக்கும். அதனால தான் இப்போ வந்து ஓகே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்படி பார்த்திங்கன்னா மிச்சம் மீதி என்ன இருக்கும், 75 தொகுதியிலேருந்து ஒரு 100 தொகுதிக்குள்ளே அதிமுக வந்து போட்டி போடும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க செல்வாக்காக இருக்கிற கூட்டணி கட்சிகள் செல்வாக்காக இருக்கா. இப்போ பாமக வட மாவட்டங்களில் செல்வாக்கான தொகுதிகளில் வந்து அவங்க கேட்பாங்க. அவங்க வந்து ஒரு 40 தொகுதி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க செல்வாக்கான தொகுதியை கேட்பாங்க. அப்போ வந்து பாமகங்கிறது அதிமுக அங்கே விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை பாஜக விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் ஆகிடும் அங்கே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் 170 தொகுதியில் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. 170 தொகுதியில் நிற்கவே முடியாது. 100 தொகுதிக்குள்ளே தான் நிற்க முடியும். தனிப்பட்ட மெஜாரிட்டியை அவரால் உருவாக்க முடியாது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இப்பயே அமித்ஷா வந்து உருவாக்கி விட்டார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்லை, இது அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா இந்த முறை சொல்லும்போது ஒரு பதில் காணோம். ஏன் உடனே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? அதே போல் வந்து 50 தொகுதியில் பாஜக போட்டி போடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி கட்சிகளும் இப்போ என்னென்ன தொகுதிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. இப்படி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் சூழ்நிலை எல்லாமே உருவாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமினால் இதை பற்றி எதுவுமே பேச முடியாது. பாஜக தான் வந்து கூட்டணியை முடிவு பண்ணுறாங்க, தொகுதியையும் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி கையில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத அதிமுகவினர் உறுதியாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியெல்லாம் தொகுதியெல்லாம் பிரித்தோ உங்களுக்கு என்னென்ன தொகுதி கொடுக்கணுமோ அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சுத்தமாக இருந்தாலும் அதை அழிச்சிட்டாங்க பாஜக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்புறமா இந்த கூட்டத்தில் சில சின்ன சின்ன சலசலப்புலாம் அண்ணாமலை வந்தபோது பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் கட்டினார்ல, ஒரு கும்பல் அப்படியே பயங்கர ஆரவாரம்லாம் கட்டினாங்க, பயங்கரமாக பேசினாங்க. அப்புறமா அவர் அண்ணாமலை பேசும்போதும் பயங்கரமான ஆரவாரம். அப்புறமா அண்ணாமலை ஸ்டேஜ் ஏறும்போதே ரொம்ப ஆரவாரம். அண்ணாமலை பேர் அமித்ஷா சொன்ன போதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆரவாரம்லாம் நடந்துச்சு. அண்ணாமலை கெஞ்சி கூட கேட்டார். இந்த நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அண்ணாமலைக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு அந்த ஆள் வந்து வார் ரூம் வச்சுக்கிட்டு அந்த ஆள் பண்ணிக்கிட்டு கிடக்கிறான் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடியாக அந்த விஷயம் இருந்தது. ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா பாஜக மேல் இடத்துல அண்ணாமலைக்கான செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ அண்ணாமலை வந்து மாற்றுன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அண்ணாமலை மாநில தலைவர் பதவி முடிஞ்ச பிறகு தான் அவரே மாற்றி போகிறாரு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமித்ஷா வந்து ஒரு பின்னலை போட்டு வச்சிருக்கிறாரு.
போட்டு வச்சு எடப்பாடி பழனிசாமியை இந்த தேர்தலோட காலி பண்ணுற முடிவை அவர் எடுத்து வச்சிருக்கிறார். இது அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்குமா? அதே போல் பார்த்திங்கன்னா அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடியே நயினா நாகேந்திரன் ஒரு நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாரு. இப்படி மாநாடு நம்ம பேசுகிறோம், நம்ம பேசுகிற விஷயங்கள் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். எதுக்காக வெளியே போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாருன்னு தெரியல. மாநாட்டில் பேசுகிறாரு, மாநாட்டில் பேசுகிற விஷயங்கள் ஏன் வெளியே போய் தெரியக்கூடாது? தெரியணும். அமித்ஷா பேசுகிறது என்ன அப்படிங்கிறது தெரியணும். பப்ளிக் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நயினா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அமித்ஷா பேசுகிற விஷயங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணுறாரு. அங்கே அண்ணாமலை இருந்திருக்கிறாரு. ஆனால் அங்கே இருந்தவங்க எல்லாருமே என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இது மாதிரி மாநாடு தொடங்கும்போது செய்தியாளர்கள்லாம் நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. அதே போல் அமித்ஷா வராரு, பேசுகிறாரு. அமித்ஷாவுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் வெளியே போங்க அப்படின்னு ராமசீனிவாசன் பேசுகிறாரு. இது அங்கே நயினா நாகேந்திரன் தலைமையில் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் எடுத்த முடிவு பிரகாரம் ராமசீனிவாசன் சொல்கிறார், பத்திரிகையாளர்கள்லாம் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் அங்கே அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது மாதிரி ஒரு அமித்ஷாட்ட பத்திரிகையாளர்களை வெளியே போக சொல்லலாமா வேணாமா, இல்லை பத்திரிகையாளர் இங்கே இருக்கலாமா, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் உடனே லைவில் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்கார். இவங்க எல்லாருமே யோசித்த ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? அண்ணாமலைக்கு ஒரு மாஸ் காட்டுவாங்க, அண்ணாமலைக்குன்னு ஆதரவு இருக்குது. இந்த ஆதரவு மீடியாக்கள் மூலமாக வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிடும் பாஜக தொண்டர்கள் மத்தியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஆனால் அது அப்படியே மறைமுகமாக அண்ணாமலை வந்தது போனது எல்லாம் தொண்டர்கள் கையாட்டினது கத்துனது எல்லா விஷயமும் பப்ளிக்கில் ரீச் ஆச்சு. அதே போல் அமித்ஷா பேசின விஷயமும் வெளியே வந்துச்சு. இதுதான் நயினா நாகேந்திரனுக்கு பயங்கரமான ஒரு கோவம். ஏன் பத்திரிகையாளரில் நம்ம கூப்பிட வேணான்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்தாங்க, அவங்க எடுக்கட்டும், அமித்ஷா பேசும்போது கிளம்பட்டோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அமித்ஷா வந்த பிறகு நீங்கள் நேரடியாக அமித்ஷாவிட்ட அண்ணாமலை பேசி பத்திரிகையாளர் இருக்கட்டும், அவங்க லைவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் இருக்க வச்சுட்டிங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் அண்ணாமலை மேலே இருக்குது. ஆனாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களை பாஜக மேல் இடத்தோடு கேட்டு பேசுகிறது தான் சரியான ஒரு தலைமை அப்படிங்கிறத அண்ணாமலை நயினாருக்கு உணர்த்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இது சம்மந்தமான விஷயங்கள் தான். அமித்ஷாட்ட எடப்பாடி பழனிசாமி இறக்கிட்டார். 50 தொகுதிகள் பாமக 40 தொகுதிகள், தேமுதிக 25 தொகுதிகள், டிடிவி அப்புறமா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் 10 தொகுதிகள், தலா கூட்டணி கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 140 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிட்டு மீதியில் தான் நிற்கணும் அதிமுக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறதே தெரியல. இன்னும் கூட்டணி வருதுன்னு சொல்கிறாரு. கூட்டணி கட்சிகளையும் கொண்டு வர முடியல, கூட்டணிக்கான தொகுதியையுமே எடப்பாடி பழனிசாமியினால் முடிக்க முடியல. இன்னமும் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி தேர்தலில் போட்டி போடுது, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.